இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இன்னைக்கு இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் பைபிள் ஸ்டடிக்கு நான் வரவேற்கிறேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். டயர்டா இருக்கீங்களா? ஆவியானவர் நல்ல பலப்படுத்த போகிறார். ஆமென், ஆமென். ஒரே ஒரு சாட்சி சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு வாட்டி ரொம்ப டயர்ட், உடம்பு சரியில்லை, ஃபீவர் அதெல்லாம் இருந்தது. ஆனா எனக்கு வீட்டுல ஒரு பிரேயர் மீட்டிங் இருந்தது. ஒரு பாயிண்ட்ல கூட ஐயோ இன்னைக்கு இருக்கணுமான்ற ஃபீலிங் எல்லாம் கூட இருந்தது. கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்யறோம். அன்னைக்கு எல்லாருமே டயர்டா இருந்தோம். ஆனா அந்த ஆராதனை நேரத்திலே ஒரு பலன் இருந்துச்சு. ஆமென். எல்லாம் அதுக்கு முன்னாடி டயர்டா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு நினைச்சாலும் ஆராதிக்கும் போதே ஒரு பலன், ஒரு தெய்வீக பலன் வந்துருச்சு. ஆமென். சோ இப்போ கூட யார் யாரெல்லாம் டயர்டா இருக்கீங்களோ, யார் யாருக்கெல்லாம் வலியோ இல்ல சரீர ரீதியா ஏதோ ஒரு வலி ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம ஆராதிக்கும் போதே கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆமென், ஆமென். கண்டிப்பாகவே நம் தேவன் நம்ம கேட்டோம்னா அவர் நமக்காக செய்வார். ஆமென். இதோ இங்க என் அம்மா அப்பா இருக்காங்க, நான் எது கேட்டாலும் எனக்கு செஞ்சுடுவாங்க. அப்போ இவங்களே செய்யும் போது நம்மளோட பரமபிதா அவர் அதுக்கும் மேல நம்மளுக்காக செய்வார். நம்மளுக்கு வலி இருக்கு, ஏசப்பா நான் பைபிள் ஸ்டடி நான் கவனிக்கணும், உங்க வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளணும் நம்ம கேட்கும் போது அவ்வளவுதானே, நான் உனக்கு நான் பலன் தரேன் அப்படின்னு கேட்பதாமே. இப்போது நமக்கு நம்ம வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். கண்களை அப்பா நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா, உனக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே அப்பா, இந்த இடத்துல உங்க பிரசனம் அளவுக்கு அதிகமா இருப்பதற்காக உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா தாகமாய் இருக்கிறவர்கள் மீது நீர் உம்முடைய ஆவியானவரை ஊற்றுகிறீர் ஏசப்பா. இங்க வந்திருக்கிற பிள்ளைங்க உங்க மீது தாகமாய் இருக்கிறாங்க ராஜா. ஏசப்பா மனுஷங்களுக்காக வரல ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. இங்க இன்னும் வர வேண்டியவர்களை கொண்டு வாங்க கர்த்தாவே, உங்க நாம மகிமைப்படணும் ராஜா. ஏசப்பா உம்முடைய வார்த்தையை நாங்க பெற்றுக்கொள்ள இருக்கிற தடைகளை நீக்குங்க இப்பொழுது கூட ஏசப்பா. ஆண்டவரே ராஜா, இந்த இருளின் அதிகாரங்கள் எல்லாத்தையும் நாங்க இயேசுவின் நாமத்தால கட்டுகிறோம் ராஜா. அப்ப இருளின் கிரியைகளுக்கு எதற்கும் எங்கள் மீது அதிகாரம் சொல்லுங்களேன். இருளின் கிரியைகளுக்கு என் மீது அதிகாரம் இல்லை. நான் இயேசுவோட பிள்ளை, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. இப்போதே கர்த்தாவே பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஏசப்பா, என்ன பலப்படுத்துங்க. எங்களோட குற்றங்கள், குறைகள், பாவங்களை பலப்படுத்துங்க. உங்களுக்கு ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுத்துட்டு அதை நாங்க ஆண்டவரே ராஜா அப்ப ஃபாலோ பண்ணாம போன பாவத்தை மன்னிங்க ஏசப்பா. அப்பா வேதத்தை நாங்க இன்னும் தாகமாய் ஆண்டவரே ராஜா அது வாஞ்சையா இன்னும் நாங்க அதுல பிரியமா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஆவியானவரே நீர் எங்களை நிரப்பும் அப்பா. இந்த உலகத்துல எங்களுக்கு நிறைய காரியங்கள் தேவையா இருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் விட எங்களுக்கு நீங்க தான் தேவை ஏசப்பா. நீங்க ஒருவர் எங்களோடு இருந்தா போதும். சொல்லுங்களேன், ஏசு போதும், ஏசு போதும். நீங்க ஒருவர் எங்களோடு இருந்தா போதும் ஏசப்பா. நாங்க எப்படிப்பட்ட காரியத்தையும் நாங்க மேற்கொள்வோம். அப்ப ஆவியானவரே நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். கேளுங்களேன், ஹோலி ஸ்பிரிட் என்ன நிரப்புங்க. பரிசுத்த ஆத்மா நான் நின்பண்டி ஆவியானவரை நிரப்புங்கன்னு கேளுங்க. வாய்களை திறந்து கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா அவர் உங்களை நிரப்புவாரு. பயப்பட வேணாம். He is our friend. அவர் நம்மளோட நண்பனா இருக்கிறாரு. அவர் இருந்தாதான் நம்ம வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆமென். ஏன் வேதத்தின் ரகசியங்கள் வரைக்கும், ஏன் வேதத்துல இருக்கிற ஒரு வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்னது ஆவியானவர் சொன்னா மாத்தம் தான் நமக்கு புரியும். ஆமென். அப்பா தடைகளை நீக்குங்க. இந்த இடத்துல ஒரு சுத்திகரிப்பு, இந்த இடத்துல ஒரு சுத்திகரிப்பு, எங்க இருதயங்கள்ல ஒரு சுத்திகரிப்பு ராஜா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்திடுவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. சொல்லலாமா திரும்ப? இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லுவேன்.
பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லுவேன். உலகம் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மெய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மெய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் என்னை காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி மாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி மாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். இந்த வார்த்தையை மட்டும் திரும்ப நம்ம பாடுவோமா? இந்த வரியை மட்டும். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு உபத்திரவம் இருக்கு. மனுஷங்களை நம்ம தள்ளி விடுறாங்களா, நம்ம உடனே ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும். இயேசு நாமத்தினால நம்மள எதிர்க்கிறாங்களா, திட்டுறாங்களா, காரி துப்புறாங்களா, அவங்க உடனே ஒரு ஹாப்பி டான்ஸ் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம இதெல்லாம் யாருக்காக சகிச்சு கொள்றோம்? ஏசப்பாக்காக. ஐஸ்வர்யம் நம்ம கைவிட்டு போகுதா, போனா போட்டோம், நம்மளுக்கு பரலோகத்தின் ஐஸ்வர்யம் நமக்காக காத்துட்டு இருக்கு. ஆமீன். அது மட்டும் இல்ல, மாமிசம் அழுகி நாரிட்டாலும், இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு எனக்கு போதும். ஆமீன். நம்மள நிறைய பேர் ஒதுக்கி இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு நமக்கு போதும். இந்த வரிகளை நம்ம உணர்ந்து கொஞ்சம் பாடலாமா? மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி மாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி மாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே.
ஆமா ஏசப்பா, எங்களுக்கு நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த பாடலை எங்களை பாட வைத்ததற்காக நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய மகத்துவத்தை நாங்க அறிந்து கொண்டவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஆவியானவர் இன்றும் இந்த இடத்துல உங்க பிரசனம் இருக்கட்டும். இங்க இருக்கிற ஒருத்தரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கல ஏசப்பா. ஆண்டவரே, இங்க இருக்கிற அப்பா இன்னும் வர வேண்டியவங்களும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கல ஏசப்பா. நாங்க வார்த்தையை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்பா. எங்களோட பலவீனங்களை நீக்குங்க, எங்களை பலப்படுத்துங்க அப்பா. ஆவியானவரே, உங்களுக்கு கோடான ஒரு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தையை கொடுக்க போற உம்முடைய ஊழியக்காரி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். பலப்படுத்துங்க ராஜா. இந்த இடத்துல ஒரு அபிஷேகம் நிரம்பி வழியணும் கர்த்தாவே. இப்ப இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். சோ நம்ம ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாமா? ரீகேப் மட்டும் நம்ம பார்த்துடலாமா? 1 2 சும்மா நான் ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கும்போது பைபிள் அப்படின்னா என்ன? இட் இஸ் a லாட்டின் வேர்ட்ல இருந்து பிப்ளியான்ற வார்த்தையில இருந்து வருது. அப்படின்னா என்னதுன்னா புக்கு. லாட்டின்ல பிப்ளியா அந்த வார்த்தையில இருந்து தான் பைபிள் இந்த வார்த்தையை எழுதுறாங்க. அப்படின்னா என்னன்னா புக். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எதுக்காக நம்ம பைபிள் வாசிக்கணும்? எதுக்காக பைபிள் வாசிக்கணும்? தேவனை அறிந்து கொள்றதுக்காக. அதுக்கப்புறம் ஏசப்பா எப்ப பிறந்தாருன்னு பார்த்தோம். அந்த ரோமன் மார்க்க பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட்னா யாருன்னு நம்ம பார்த்தோம். அவர் யாரு? இட்டர்னல் சன் ஆஃப் காட், தேவகுமாரன் என்று நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, அவர் ஃபுல்லி டிவைன் அண்ட் ஃபுல்லி ஹியூமன். அதாவது அவரு மகிமை நிறைந்தவர். டிவைன்னா தெய்வீக தன்மை. அவர் தேவன்ல தெய்வீக தன்மை உடையவர். ஆனாலும் அவர் மனிதனா இருந்தார். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பூமிக்கு வந்தாரு ஏசப்பா. ஏசப்பாவை அடிக்கும் போது அவருக்கு வலி இல்லாமையா இருந்தது? அவர் தெய்வமா இருந்ததுனால அவருக்கு வலி இல்லாமையா இருந்தது? அவருக்கு வலி இருந்தது. பட் அவர் தேவன்ன்றதை எங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணாரு? அற்புதங்களை செய்யும் போது, பிசாசுகளை விரட்டும் போது. நம்ம ஏசப்பா பத்தி எப்பொழுதுமே பேசும்போது 2 காரியம் என்னன்னா, அவரு மனிதனாயும் இருந்தார், தெய்வீக தன்மையை பெற்றிருந்தார். அடுத்து என்னன்னா, அவர் நம்மளை மீட்கிறதுக்காக வந்தார். பாவத்துல இருந்து நம்மளை மீட்கிறதுக்காக வந்தார். இன்னொன்னு, அவர் நம்ம ஏசப்பா உங்களுக்கு யாருங்க அப்படின்னு கேட்டா அப்பான்னு சொல்லலாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். நான் இப்போ வந்து என்னோட அண்ணாவை சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் சொல்லலாம். ஆனா பேசிக்கா ஏசப்பா யாருன்னு கேட்கும்போது அவர் என்னோட ரட்சகர். He is my savior. ரட்சகுடு. அவர் என்னோட ரட்சகர்ன்னு நம்ம சொல்லணும். அடுத்து என்னோட டெலிவரர், என்னை விடுதலையாக்க வந்த சூப்பர் ஹீரோ. ஓகேவா? என்ன விடுதலையாக்க வந்த சூப்பர் ஹீரோ. நெக்ஸ்ட், அவர் நம்மளோட பாவத்தை சுமந்தாரு. ஓகேவா? நம்ம சுமக்க வேண்டிய பாவத்தை அவர் சுமந்தாரு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ட்ரினிட்டி பத்தி சும்மா லைட்டா நம்ம தொட்டோம். ஒரே தேவன் தான், ஆனா 3 ஆள் தத்துவம். ஓகே? உங்ககிட்ட வந்து நீங்க எத்தனை தேவனை வந்து நீங்க வணங்குறீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஒரு தேவன் தான். ஓகேவா? ஆனா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, சில வசனங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அவரோட ஆத்தர், பைபிளோட ஆத்தர் யாரு? சோ நீங்க பைபிள் படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரோட உதவி கேட்கிறீங்களா? எப்பவுமே நீங்க பைபிள நிறைய வாட்டி வாசிக்கலாம். சங்கீதம் 23 நீங்க ஒரு 10,000 வாட்டி வாசிச்சிருக்கலாம். ஆனா அதை வாசிக்கும் போது கூட ஆவியானவரே எனக்கு நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு ஆவியானவர் அதை புரிய வைப்பார். நெக்ஸ்ட், அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவன் என்று பார்த்தோம். அவர் தான் வெளிச்சம் என்று நம்ம பார்த்தோம். அதே நம்ம செகண்ட் டே நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, நிறைய வசனங்கள் அடிக்கும் பார்த்தோம். அவரோட ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம். அவர் தான் வார்த்தைன்னு நம்ம பார்த்திருக்கோம். வார்த்தை மாமிசமா வந்தாரு அப்படின்றத பார்த்தோம். ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இயேசு இருந்தாருன்றதுக்கான சில பல ஆதாரங்களை நம்ம பார்த்தோம். இன்னொன்னு, அவரோட சாயல்ல நம்மளை படைத்தாருன்றது நம்ம பார்த்திருந்தோம். இன்னொன்னு, அவர் தன்னை தாழ்த்தினார். இயேசுவே தன்னை தாழ்த்தினார், நம்மளும் நம்மளை தாழ்த்தணும்னு பார்த்தோம். அவரோட சிந்தனை, கிறிஸ்துவோட சிந்தனை நமக்குள்ள இருக்கணும்ன்றத பார்த்தோம். இந்த வசனம் எங்க வருது? இந்த கிறிஸ்துவோட சிந்தனை நமக்குள்ள இருக்கணும், நம்ம தாழ்த்தணும். இந்த வசனம் எங்க வருது? இது ரொம்ப இம்பார்ட்டன்டானவன்னா கொலோசியர் அடுத்து வரும். பிலிப்பியர், இந்த அவர் தன்னை தாழ்த்தினார், கிறிஸ்துவோட சிந்தை. இந்த பிலிப்பியன் 2 எங்களுக்கு பைபிள் காலேஜ்ல
கெனோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தியரி ஆஃப் கெனோசிஸ். அப்படின்னா என்னன்னா, அவர் தன்னை வெறுமையாக்கி அவர் என்ன பண்றாராம், நம்மளுக்காக வந்தாராம். அப்படிதான் நம்மளோட, அதான் கிறிஸ்துவோட சிந்தை. சோ இதை வந்து நீங்க வந்து எவ்வளவு ஹைலைட்டர் போட்டு மார்க் பண்ணி வைக்க முடியுமோ மார்க் பண்ணிக்கோங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-11. ஓகேவா. நெக்ஸ்ட் எபிரேயர்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, அவர் தான் ஆசாரியர், பிரதான ஆசாரியர். அவர் தான் பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு. அவர் கருத்துதான் எந்த ஆசாரியரா இருந்தாலும் அது பார்ப்போம். நெக்ஸ்ட் ஏன்னா அவருக்குள்ளதான் பாவம் இல்லை, மத்த எல்லா ஆசாரியருக்குள்ளயும் பாவம் இருந்தது. ஆரோன் இருந்தாங்க, ஆரோனோட பிள்ளைங்க இருந்தாங்க, எல்லாருக்குள்ளயும் பாவம் இருந்தது. ஆனா நம்மளோட ஏசப்பா கிட்ட பாவமே இல்லை. நெக்ஸ்ட் என்ன பார்த்து இருந்தோம்னா, அவர் தான் தலையா இருக்கிறாரு. நம்மளுக்கு அவர் தான் தலையா இருக்கிறாரு, நம்ம குடும்பத்திற்கு அவர் தான் தலையா இருக்கிறாரு, நம்மளோட சபைக்கு அவர் தான் தலையா இருக்கிறாரு. இந்த பைபிள் ஸ்டடியோட தலையாரு ஏசு. அதை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மத்தேயு 14 பேதுருவோட அந்த கன்ஃபெஷன், அதாவது பேதுருக்கு மட்டும் அந்த ஒரு வெளிப்படுத்துதல் வருதுல்ல, நான் யாரு அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. நான் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து நான் யாரு அப்படின்னு கேட்டா, நீங்க தான் சந்தியா அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஏசப்பாவை பார்த்து நீங்க தான் எலியா, நீங்க தான் இது அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேதுருக்கு மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு வெளிப்படுத்துதல், நீங்க மெஸ்ஸையா, எங்களை காப்பாற்ற வந்தவர் நீங்க தான் அப்படின்னோடனே அந்த இடத்துல அங்க ஒரு வெளிப்படுத்துதல் வருது. அப்போ என்ன சொல்றாரு தேவகுமாரன்? அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது, ஏசு சொல்றாரு உனக்கு இது மாத்திரம் தான் வெளிப்படுத்தினார். அதுதான் நான் சொல்றேன், நம்ம வேதத்தை வாசிக்கும் போது வேற யாரும் நமக்கு வெளிப்படுத்த முடியாது, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் நமக்கு வெளிப்படுத்த முடியும். எதுக்காக ஏசு வந்தார் அதுதான் பார்த்துட்டு, ஈப்ரூ லாங்குவேஜ்ல ஏசோட மீனிங் யாவேன்றது பார்த்தோம், யெஷுவான்றது பார்த்தோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 அந்த ஐ ஆம் ஹூ ஐ ஆம், அது நான் இருக்கிறவரா இருக்கிறேன், அதை நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா. நெக்ஸ்ட் கிரைஸ்டோட மீனிங் என்ன அப்படின்னா, அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், வேர் பிரிக்கப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர், chosen ஒன்ன்றதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, prophecy about Jesus Christ, இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எங்கெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். பழைய ஏற்பாடுல நிறைய இடத்துல வருது, ஆனா நம்ம சில வசனங்களை மட்டும் பார்த்தோம். ஏசாயால வருது, ஏசாயா 61 வருது, யோவான் 14:9 வருது. அவரோட டிவைன் நேச்சர் என்னது பார்த்தோம். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நானும் பிதாவும் ஒண்ணு அப்படின்றத அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் அவரோட மிஷன் என்னன்றத, அவர் எதற்காக வந்தாருன்றத யோவான் 3:15-16 நம்ம வாசிச்சோம். ஓகே, ஜஸ்ட் நம்ம வாசிச்சோம், அதுக்கான சில பல கன்டினியூவேஷன் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருமே எதுக்காக பைபிள் ஸ்டடி வரோம்ன்றது நம்ம ஆரம்பத்துல என்ன சொன்னோம், தேவனை அறிந்து கொள்ளவும், நான் யாரு, சிருஷ்டிகரை அறிந்து கொள்ளவும், சிருஷ்டிகர் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பை பத்தி தெரிந்து கொள்ளவும், அவருடைய சிருஷ்டிப்புல, அதாவது கிரியேட்டர், அவர் நம்மளை சிருஷ்டித்தவர், நம்ம எல்லாரும் கிரியேஷன். சோ இந்த சிருஷ்டிகர் எப்படிப்பட்டவர்னு தெரிந்து கொள்றதுக்கு இந்த வேதத்தை நான் வாசிக்கணும். அப்ப என் சிருஷ்டிகரை தெரிந்து கொள்றச்சு, அந்த கிரியேட்டரை பத்தி தெரிந்து கொள்றச்சு, சிருஷ்டிப்பு என்ன எதுக்காக சிருஷ்டித்தார். அவர் சும்மா டைம் பாஸ்க்கு நம்மள படைக்கல இல்ல, சும்மா ஏனோ தானோ பண்ணல இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு முகாந்திரம், எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இல்லையா. நம்மளை தாய்கள் உருவாக்கி பெயர் சொல்லி அழைத்திருக்கிற வேதம் சொல்லுது. அப்போ எதற்காக எளியவங்களே அவர் படைச்சாரு, அவர் என்ன விரும்புறாரு, நான் அவருக்கு எப்படி கீழ்ப்படிய முடியும், அவர் எதுக்கு என் வாழ்க்கையில தேவை, நான் அவரை ஏற்றுக்கொண்டதுனால என்னென்ன நன்மைகள், நான் கீழ்ப்படிய செய்ய காரியங்கள், அவர் என்னை தன் சொந்த பிள்ளையாக ஜனமாக ஏற்றுக்கொள்ளுச்சு, என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறாரு, சாபத்திலிருந்து நோயிலிருந்து எல்லாத்திலிருந்து விடுதலையாக்குறாரு. அதே நேரத்துல அவர் இருக்கிற இடத்துல நம்மளையும் கூட்டிட்டு போய் அவரோட வாழ வைக்கணும் இல்லையா. சோ முதல்ல பைபிள் ஸ்டடியில நம்ம என்ன பாக்குறோம்னா, யாரு இயேசு. புதுசா வந்தவங்களுக்கு 2 பார்ட் போயிருக்கு, அதுக்கான கொஸ்டின்ஸ் அதுக்கான இதுவும் நாங்க உங்களுக்கு அனுப்பி ஒரு வாட்ஸ்அப்ல யூடியூப்லயும் இருக்கு. சோ நீங்க அதை பார்த்தா கூட உங்களால நோட்ஸ எடுத்துக்க முடியும். ஓகேவா. சோ இன்னைக்கு தேர்ட் இது இல்லையா, தேர்ட் டே ஆஃப் பைபிள் ஸ்டடி. சரி, நம்ம போன வாட்டி தான் பார்த்துட்டு இருந்தோம் மீனிங் ஆஃப், அதாவது இயேசுக்கு பல பேர் இருக்கு நாமங்கள். சோ அந்த நாமங்களுக்கான அர்த்தங்களை பார்த்துருவோம். அதுல இன்னும் ஒரு சில 2 நான் போன வாட்டி சொல்லணும்னு நினைச்சதுல டைம் போடுறதுனால எடுத்துக்கிட்டேன்.
எழுதிக்கோங்க. மீனிங் ஆஃப் த நேம் அதோட கண்டினியூஷன்லயே. மீனிங் ஆஃப் த நேம் அப்படின்னு போட்டுட்டு, நான் முதல்ல சொன்னேன் யாவே அப்படின்னாக்க யாத்ராகம்ல இருக்கும், இருக்கிறவராகவே இருக்கு. இங்கிலீஷ்ல ஐ ஆம் ஹூ ஐ ஆம் இருக்கு இல்லையா? அது யார குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. பிகாஸ் யாவே அப்படின்னாலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? ரட்சிக்கிறாரு. நம்மள அப்ப முதல் யார் அந்த ரட்சகர்? இயேசு கிறிஸ்து தானே. யாவே அப்படின்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். யாவே மீன்ஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், லார்ட் ஆஃப் தி இஸ்ரேல் பீப்புள். அப்ப யாவே சேவ்ஸ் அப்படின்னா தேவன் ரட்சிக்கிறார். அப்ப யாவே மீனிங் என்ன? ரட்சகர், ரட்சிப்பு. அப்போ இதையே இந்த யாவே போட்டுட்டீங்களா? கீழே போட்டுக்கோங்க. ஹீப்ரு எப்படி வரும்னா நெய் த பிகோல்ட். ஃபர்ஸ்ட் எடுங்க. நெய், NAIL, நெய். பிகோல்ட், BEHOLD. நான் திருப்பி மெதுவா சொல்றேன். நெய், NAIL, the behold, BEHOLD. இது எப்படி வரும்னா, நம்ம எப்ப இப்படிதானே படிக்கிறோம், லெஃப்ட்ல இருந்து ரைட். ஆனா இது ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும். சோ நெய் த பிகோல்ட். ஓகேவா? அடுத்தது hand the behold. HAND, hand the behold. இது சிம்பிளா யார குறிக்குதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையப்படுற காரியத்தை. அப்போ ஒரு மனிதன் சிலுவையில யார் சிலுவையில அறையப்பட்டது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே. அப்போ இந்த யாவே ஒரு இது என்னன்னா, எங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுத்துச்சு. நம்ம யாவே அப்படின்னு சொல்லி பாருங்க. யாவே சொல்லுங்க. என்ன ஆகுது? உள்ள மூச்சு போகுது. பிரீத் இன், பிரீத் அவுட். சோ இது என்ன அர்த்தம் அப்படிங்கச்சு, மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கினாரா, அவனோட ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரா. அப்ப அந்த சுவாசம் தானே நமக்குள்ள இருக்கு. அப்ப அந்த யாவைகளை அப்ப ஒவ்வொரு வாட்டி மூச்சு விடுறச்சேவ மூச்சு எடுக்கச்சேவ மூச்சு விடுறச்சேவ என்ன ஆகுது? நம்ம யாருக்கு மூச்சு விட்டு இருக்கோம்? அதனாலதான் சொல்றோம் அந்த மூச்சு விடுறச்சே யார் பிறவினாலும் அந்த மூச்சு விடுறோம்? தேவன். அதனாலதான் அந்த மூச்சு காலையில எழுந்த உடனே நான் எப்போ சொல்வேன், இன்னைக்கு நம்ம மூச்சு விடுறோம்ல, அதுக்காக தேவன். ஓகேவா? இது அர்த்தம் பார்த்தா நிறைய போய்கிட்டே இருக்கும். நம்மளுடைய ஆயுசு நாட்கள் போறவே போறாது. நம்ம சிம்பிளா நான் எதுக்காகனா, இயேசு யாருன்னு தெரிஞ்சாதான் நான் பைபிள்ல படிக்கிறதுக்கு ஒரு தாற்பயம், ஒரு அர்த்தம் புரியச்சேதான். எந்த ஒரு விஷயம் அர்த்தம் புரியச்சேதானே நம்மளுக்கு தெரியும், அதுக்கான ஒரு வேல்யூ தெரியும் இல்லையா? அப்ப அடுத்த இது என்ன அப்படின்னு பார்த்து நம்ம பார்த்துட்டோம். கிறிஸ்துனா மெஸ்ஸியான்னு பார்த்தோம். நம்ம அதிலேயே chosen one, அபிஷேகம் செய்யப்பட்டவர். மெஸ்ஸியானாலும் சரி, கிறிஸ்துனாலும் சரி, அபிஷேகம் செய்யப்பட்டவர், anointed one. ஒரு வாட்டி பார்த்தோம். எழுதினோம் மெஸ்ஸியா ஸ்டாண்ட்ஸ் கிரைஸ்ட் அப்படின்னு. அபிஷேகம் செய்யப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர், chosen one. கிறிஸ்து ஸ்லாஷ் கிரைஸ்ட் ஸ்லாஷ் மெஸ்ஸியா, அபிஷேகம் செய்யப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர், chosen one. சரி, அடுத்தது நம்ம தெய்வீக தன்மையை பத்தி பார்த்துப்போம். அவரோட தெய்வீக தன்மை என்னங்கிறத பார்த்துப்போம். சரி, இப்போ நம்ம அடுத்தது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அந்த I am who I am மூணு இது பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்திருக்கோம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம்ல, இருக்கிறவராகவே இருக்கிற என்னென்ன இடத்துல பார்த்திருக்கோம்? I am who I am. எழுதிக்கோங்க. I am who I am. அதாவது இயேசு கிறிஸ்து I am who I am சொல்ற எந்தெந்த இடத்துல அவர் யாராக இருக்கிறார் அப்படிங்கிறது I am who I am போட்டுக்கோங்க. நானே ஜீவப்பம், அப்புறம் நானே வரையும் சரி. இது நீங்க போன வாட்டி வந்து யூடியூப்ல பாருங்க, அதுல சொல்லியிருக்கோம். இப்ப இன்னும் ரெண்டு இருக்கு. என்னன்னாக்க, நானே நல்ல மேய்ப்பன். புரியல? அந்த I am who I am தான் அர்த்தம். நான் இருக்கிறவராக அதுக்கான இதுதான். அது எந்தெந்த இடத்துல இருக்கிற வசனம் தான் இப்ப நம்ம பார்க்கணும்.
இப்ப இந்த இடத்துல நல்ல மேய்ப்பன் குட் ஷெப்பர்ட் கொடுக்கும். குட் ஷெப்பர்ட்னா ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன். இயேசு கிறிஸ்துவ குட் ஷெப்பர்ட்னு சொல்றோம். அவர் மட்டும்தான் குட் ஷெப்பர்ட். நம்மளெல்லாம் போடுறது என்ன ஆகுது, நிஜமாவே அந்த ஒரு மேய்ப்பனோட காரியங்கள் எப்படி இருக்குன்னா, சில பேர் சோர்ந்து போகக்கூடும், சில பேர் என்னடா இது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சோர்ந்து போகல. அந்த நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவாரா, ஆடுகளுக்காக 99 ஆடு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், சரி 99 ஒண்ணு தானே போட்டோம் அப்படிதானே நம்மளா இருந்துவோம். ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த ஒரு ஆட்டுக்குட்டி பின்னாடி அவர் போறாரு. அதுக்கான வசனமும் யோவான் 10:11 நல்ல மேய்ப்பன் குட் ஷெப்பர்ட் கொடுப்போங்க. ஜான் சாப்டர் 10:17 யோவான் 10வது அதிகாரம் 17வது வசனம். குட் ஷெப்பர்ட் நல்ல மேய்ப்பன். யாராவது வாசிக்கிறீங்களா? யோவான் 10வது அதிகாரம் 17வது 10:7மா சாரி 10:11 நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். நமக்காக அவர் தான் நம்மளுடைய ஜீவனை கொடுத்தாரா இல்லையா? நம்ம மேய்ப்பனா இருந்தா நம்ம கொடுக்கணுமா ஜீவனை? வேற கூட சொல்ல மாட்டேங்கிறோம், அப்புறம் தானே ஜீவனை கொடுக்குறது இல்ல. அப்போ நம்ம நல்ல மேய்ப்பரா இல்ல. அப்ப அந்த நல்ல மேய்ப்பரா ஆகிறதுக்கு நம்ம பிரயாசம். அவரை மட்டும்தான் நல்ல மேய்ப்பர். நம்ம மேய்ப்பரா இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம முதல்ல பார்த்தது பிரெட் ஆஃப் லைஃப், யோவான் 6:35 நானே ஜீவ அப்பம் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது அவரே உலகத்துக்கு மெய்யான வெளிச்சமா வந்திருக்கிறார், யோவான் 8:12 வரும். அடுத்தது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நல்ல மேய்ப்பன் அயம் வச்சு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, நல்ல மேய்ப்பன் பூஷப்படார். இது புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது நானே மெய்யான திராட்சை செடியாம். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மெய்யான திராட்சை செடி. நம்மளாம் யாரு? அவர் செடி, நம்ம யாரு? கொடி. கொடிக்கு செடி இல்லாம வாழவே தெரியாது, வாழ முடியாது. என்னோட கூட யோவான் 15:1 எடுக்கும். யோவான் ஜான் சாப்டர் 15:1 மெய்யான திராட்சை செடி, ட்ரூ வைன். இங்கிலீஷ்ல ட்ரூ வைன் இருக்கும். யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனம் நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னிடம் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமீன். அப்போ யாரா? நான் தான் மெய்யான திராட்சை செடின்னு சொல்றாரு. அப்போ நம்ம கனி கொடுத்தாதான் பரலோகம் போக முடியும். அப்ப கனி கொடுக்கணும்னா ஒரு செடியில அது ஃப்ரூட் ரியலிங்கா இருக்கணும்னாக்க அப்ப அந்த கிளைமேட் அந்த கிளைமேட் என்ன பண்ணும், அந்த செடியோடு கூட சுத்தி இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு ஜீவனே உண்டு, அதுக்கு பலன் உண்டு. இதெல்லாம் கொடியால பலன் ஏதாவது ஒரு துணை இல்லாம இருக்க முடியாது. அப்ப நம்மளால இயேசு இல்லாம வாழ முடியாது. இயேசு இல்லாம அவர் அடுத்து கடைசியில போட்டுப்பார், என்னாலே உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது அப்படின்னா இயேசு இல்லாம ரசமும் வைக்க முடியாது, காலேஜ்ல போய் நம்ம டீச் பண்ணவும் முடியாது, பைபிள் ஸ்டடி எடுக்க முடியாது, வேற வேலைக்கும் போக முடியாது, பிள்ளைகளை நடத்த முடியாது, பரிசுத்தமாகவும் வாழ முடியாது, நம்மளால பாவத்திலிருந்து விடுதலையும் ஆக முடியாது. அப்போ திராட்சை செடி இருக்கிறதா அப்ப ஜீவனுள்ள தேவனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் அந்த திராட்சை செடி. அப்ப அந்த கொடியானது எப்பவுமே அந்த செடியோடு இருந்தா மட்டும்தான் நம்ம கனி கொடுக்க முடியும். சோ நம்ம எப்பவுமே டிபெண்டன்சி எப்போ இயேசு பேர்லயே இருக்கணும். அதாவது நம்ம எல்லாருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையும். இது எக்ஸாம்பிள் புரியறதுக்காக சொல்றேன். சிம்பிளா அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை ஈஸியா இருக்கும். இப்ப சமையல் பண்ணதுனா பண்ணிடலாம் அப்படின்னு. சில பேருக்கு கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையும் இது பண்ணதா பண்ணிடலாம், சில பேருக்கு எடிட்டிங் பண்றதுனா பண்ணிடலாம், சில பேருக்கு படிக்கிறதுனா ஈஸியா படிச்சிடலாம். அந்த இடத்துல நம்ம இயேசுவை கூப்பிட மாட்டோம். முடியாத ஒரு இடத்துக்கு தான் இயேசுவை கூப்பிடுறோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்னாலைக்கு உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது அப்படிங்கிறச்சு. அப்ப உங்களுக்கு படிக்க தெரிஞ்சாலும் இயேசுவை கூப்பிடணும், உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சாலும் இயேசுவை கூப்பிடணும், உங்களுக்கு எடிட்டிங் பண்ண தெரிஞ்சாலும் இயேசுவை கூப்பிடணும், பிரசங்கம் பண்ண தெரியுதுனாலும் இயேசுவை கூப்பிடணும். அவர் இல்லைன்னா அதுல 100% பெர்ஃபெக்ஷன் இருக்காது.
அது ஒரு யோஜனைப்படாது. அது ஏதாவது ஒரு இடத்துல கெட்டு போயிடும். கனி கொடுக்கும், ஆனா எப்படி தெரியுமா இருக்கும் அந்த கனி? கெட்ட கனிகளா இருக்கும். ஒண்ணு கனியே கொடுக்க மாட்டோம், இல்லைன்னா கெட்ட கனியா இருக்கும். அவர் சொல்றது நல்ல கனி கொடுக்கணும்னா இயேசுவை சார்ந்திருந்தா மட்டும்தான். யோவான் அந்த 15வது அதிகாரத்துல வாசிக்க 5வது வசனம். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவர் என்னிலும் நான் அவனிலும் விளங்கியுள்ளார், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதுதான் இப்ப நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன். அப்போ எத்தனை இருந்தாலும் நம்ம மிகுந்த கனி கொடுக்கணும்னா இயேசுவோடையும் அவர் வார்த்தையில நிலைச்சிருக்கணும், அவர் நமக்குள்ளாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் மிகுந்த கனி கொடுக்க முடியும். கெட்ட கனி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. எத்தனை சொத்தைகள்லாம் வரும், அதெல்லாம் வேஸ்ட். நல்ல கனி கொடுக்கணும். அப்ப எனக்கு இயேசு சார்ந்திருந்தா மட்டும்தான். நான் இயேசுவை சார்ந்திருக்க நல்ல கனி என்னால கொடுக்க முடியும். சோ புரிஞ்சுதா? இப்ப மொத்தம் எத்தனை அயம் வந்திருக்குனாக்கா 5 வந்திருக்கும். போன வாட்டி 3, இந்த வாட்டி 2 பார்க்கணும். அடுத்தது யோவான் 10:7. நானே மெய்யான வாசல். யோவான் 10:7. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னவா, நம்ம எல்லாம் ஆட்டுக்குட்டி தானே. அப்ப இந்த ஆட்டுக்குட்டி பரலோகத்துக்கு போகணும்னா இயேசுங்கிற வாசல் வழியாதான் பிரவேசிக்க முடியும். இப்ப நீங்க இந்த பைபிள் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க, எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி உள்ள வந்தீங்க? ஒரு வழி இருக்கணும்ல, ஒரு டோர் இருக்கணும்ல உள்ள வர்றதுக்கு. அப்ப அந்த டோர் யாரு, வழி யாரு, கதவு யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த வாசல் வழியா எல்லாத்துக்கும் ஒரு வாசல் இருக்கும்ல, இல்லைன்னா பாதுகாப்பு இருக்காது. வாசல் இல்லைன்னா உள்ளேயும் நுழைய முடியாது, வெளியிலயும் வர முடியாது இல்லையா? அப்ப அந்த வாசல் யாரு? ஆண்டவராக இயேசு. சோ 6 பார்த்தோம். அயம் டு அயம். அடுத்தது கடைசியா யோவான் 11:25. யோவான் 11:25. ஜான் சாப்டர் 11:25. யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ரெசரக்ஷன் அண்ட் லைஃப். உயிர்த்தெழுதலும் ஜீவனும் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நான் போன வாட்டி சொன்னேன் இல்லையா, அவர் தான் முதல் பேரான உயிர்த்தெழுதல் இல்லையா? அவர் தான் முதல்ல உயிர்த்தெழுந்தார். அதுக்கு முன்னாடி எல்லாரும் மரிச்சாங்க, உயிரோட எல்லாம் ஆண்டவர் எழுப்பினார் தானே. லாசருவை எழுப்பினாரு, ஒரு விதவையின் குமாரனை எழுப்பினாரு. அதுக்கப்புறம் யாரு, அந்த இவரோட மகளை, யகுதின் மகளை எழுப்பினாரு. நிறைய பேர் உயிரோடு எழுப்பினாரு. ஆனாலும் அவங்களாம் உடனே திருப்பி செத்து போவாங்களா? மாட்டாங்க, செத்துட்டாங்க தானே. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அவர் மரித்தார், ஆனாலும் சதா சர்வ காலங்களும் உயிரோடு எழுந்தபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரா? இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் ஒரு வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு மரணம் தான் நம்ம மறிப்போம். ஆனாலும் அவர் வரும்போது நாம் அதுக்கு முன்னாடி மறித்தாலும் அவருடன் கூட உயிர்த்தெழுந்து யார் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? யார் அதை ஜெயிச்சது? முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுக்கு முன்னாடி எல்லா மனுஷங்களும் செத்தாச்சு, ஆனா அப்படியே திருப்பி எடுத்தது யாரு? இயேசு மட்டும்தான். அப்ப முதல் ரெசரக்ஷன் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சோ இந்த இடத்துல 7 ஐஎம்ங்கிறது 7 வேர்சஸ் நான் சொல்லியிருக்கேன். 7 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு, ஆனா நான் சொல்றது இந்த வந்து ஒரு அளவுக்கு தான் நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? சொல்லிக்கிட்டே போனோம்னா நம்மளோட ஜீவனே போராது. அவரை பத்தி அறிந்தவரும் ஒருவர் இல்லை, புரிந்தவரும் ஒருவர் இல்லை முழுசா. அப்ப இந்த இடத்துல 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. 7 வசனங்களை நான் காமிச்சிருக்கேன். ஐஎம்ங்கிறது யாத்திராகமத்துல சொன்னாரு இல்லையா? மோசே கேட்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட நம்ம என்ன சொல்லுவேன், யார் என்ன அனுப்பினாங்கன்னு சொல்லுவேன். யாருமே நம்ப மாட்டாங்க. இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசுறாரு, நம்ம போய் அப்படியே போய் வெளியில போய் ஆண்டவர் பேசுறோம்னு யாரோ நம்புவாங்கள? ஆண்டவர் உங்களோட பேசுறாங்க, நம்ம குடும்பத்தை நம்புவாங்களா முதல்ல? ஏன்னா நம்ம என்னென்ன சேட்டை பண்ணிருக்கோம் அவங்களுக்கு நல்லா தெரியும். உன் கூட அவங்க பேசுறாரு, ஆண்டவர் நம்ப மாட்டாங்க. ஆனா நமக்கு தெரியும், ஜீவனுள்ள தேவன் நமக்கு தெரியும், அவர் பேசுகிற தேவன் நமக்கு தெரியும், அவர் கேட்கிற தேவன் தெரியும், அவர் காண்கிற தேவன் நமக்கு தெரியுது. அப்போ இந்த 7 இடத்துலையும் அப்ப அந்த மோசே போய் சொல்றச்சு, அது ஆண்டவர் சொல்றாரு, சொல்லு எனக்கு நான் உங்க பேர் என்னன்னு கேட்கச்சு. என் நாமத்தை கேட்கறதுல நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நேத்திக்கும் இருந்தேன் உன் வாழ்க்கையில, இன்னைக்கும் நான் இருக்கேன்,
நாளைக்கும் நான் இருப்பேன். அதாவது ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, அல்பாவும் அவரே, ஒமேகாவும் அவரே. புரியுதா? சோ இருக்கிறவராகவே இருக்கிறாருன்னு அர்த்தம்னா உங்க வாழ்க்கையில நேத்திக்கு அவர் இருக்கிறாரு, இன்னைக்கும் அவர் இருக்கிறாரு, நாளைக்கும் அவர் தான் இருக்க போகிறார். ஆமீன். சோ இந்த இடத்துல அதுதான் இயேசுங்கிற அந்த ஐயம் தான் ஆண்டவராகி இயேசு. அந்த பேரை அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல. ஆனா நமக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது வரைக்கும் புரிஞ்சுதா? சோ 7 விதம் ஐயம் இருக்கிறவராகவே இருக்கிறேங்கிறதுக்கான நாமங்களுக்கான அர்த்தம். சரி, அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அவரோட மிஷன் அண்ட் காஸ்பல். அதுலதான் போன வாட்டி விட்டோம், எழுதிக்கோங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் மிஷன் அண்ட் காஸ்பல். தமிழ்ல இயேசுவின் பணி மற்றும் சுவிசேஷம். மிஷன் அண்ட் காஸ்பல். தமிழ்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பணி மற்றும் சுவிசேஷம். மெதுவாவே எழுது, ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம பைபிள் ஸ்டடி அவசரமா போக தேவை, மெதுவா போனாதான் புரியும். தினம் பைபிள் படிச்சு நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிடும். ஆனா இது அப்படியே அந்த மாடு வைக்கல அசை போட்டு சாப்பிட தெரியுமா? ஃபுல்லா ஒத்துட்டு வெறும் குப்பையை மட்டும்தான் வெளில போடும். இதுல குப்பையே இருக்காது. எல்லாம் நம்ம அசை போட்டு சாப்பிட்டு உள்ள நமக்குள்ள வார்த்தை போகதான் நமக்குள்ள மெய்யான வெளிச்சம் வரும். நமக்குள்ள இருக்கிற இருள் வெளியில போகும். ஆமே. இருளை பார்த்து வெளியில போன்னு சொல்லவே தேவையில்லை. ஏசு நம்ம சாத்தானி போனா இல்ல இயேசு உள்ள வர நமக்குள்ள இருக்கிற டார்க்னஸ் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும். டாபிக் எழுதிட்டீங்களா? இது நான் சும்மா ஜஸ்ட் இப்ப சொல்றேன், அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் சொல்லிச்சு. இதுல என்ன இருக்குன்னா 4 விதம் இருக்கு. அதாவது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோட மிஷன் அண்ட் காஸ்பல்ல மெசேஜ் என்ன சொல்றாரு, அவர் மிஷன் என்ன, அவரோட சாக்ரிஃபைஸ் என்ன, அவரோட ரிசரக்ஷன் என்ன. எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெசேஜ். அவர் என்ன சொல்ல வரார்? மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 4, Matthew chapter 4 verse 17. மனம் திரும்புங்கள். சொல்லுங்க. அவரோட மெசேஜ் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு சொன்ன மெசேஜ். நம்ம மனுஷங்களுக்கு நம்ம சொல்றது என்ன? மனம் திரும்புங்க. இங்கிலீஷ்ல யாராவது வாசிக்க முடியுமா? வசனம் இருக்கா? பைபிள் இருக்கா? அதாவது ரிப்பன் அப்படின்னா மனம் திரும்பணும். எதுல இருந்து? பாவத்திலிருந்தும் எல்லாவித அக்கிரமத்திலிருந்தும் நான் செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல, அதுல இருந்து நான் மனம் திரும்பணும். ஏன்? கிங்டம் ஆஃப் ஹெவன் பக்கத்துல இருக்கு. பரலோகராஜ்யம் போகணும்ல. போன வாட்டி நான் சொன்னேன்ல, அவர் வந்ததே எதுக்காக? நம்ம எல்லாரும் நம்ம பிள்ளைகளை பத்திட்டு என்ன சொல்லுவோம்? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், எத்தனையோ ஊழியர் ஆகணும், எல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரா? மரிக்கிறதுக்காகவே வந்தார். பாவிகளை நம்மள விடுதலையாக தான் வந்தார், இல்லையா? சோ அவர் வந்த நோக்கம் என்ன? நம்மள பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மள நித்திய ஜீவனை கொண்டு சேர்க்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவரோட மிஷன் அண்ட் காஸ்பல் என்ன? ஃபர்ஸ்ட் அவர் மெசேஜ் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். மத்தேயு 4:17. அடுத்தது மிஷன். லூக்கா 19:10. மிஷன் Luke chapter 19 verse 10. லூக்கா 19:10. இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். எதுக்காக வந்தாரா இயேசு கிறிஸ்து? இழந்து போனதை தேடுறதுக்கும் ரட்சிக்கவும். அதாவது அந்த ஒரு ஆட்டுக்குட்டி போச்சு இல்ல, 99 கூட இருக்குது, ஆனா அந்த ஒண்ணு இழந்தாருல, அதை இழுத்து கொள்ளவும், அதை தொடர்ந்ததை தேடவும், அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை காப்பாற்றும். நானும் நீங்களும் தான் அந்த ஒரு ஆட்டுக்குட்டி, இல்லையா? ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியா நம்ம ஒவ்வொருத்தர் இருந்திருக்கோம், இல்லையா? அப்படி சேர்ந்துதான் 99 ஆட்டுக்குட்டி அங்க வந்தது.
ஃபர்ஸ்ட்லயே எடுத்தோடனே 99 வந்திருக்குமா யோசிச்சு பாருங்க. ஒன்னொன்னா அப்படி தொலைச்சதை போய் தேடி கண்டுபிடிச்சு அதை ரட்சித்து கொண்டு வந்துதான் ஒரு ஸ்டேஜ்ல எப்படி வந்தது 99 வந்துச்சு இல்லையா. திருப்பி 100ல ஒண்ணு போயிடுச்சு, என்னது ஒரு ஆட்டுக்குட்டி. திருப்பி அதை தேடுறாரு. அந்த 100ல ஒன்னாதான் நம்ம இருந்திருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். அப்ப நம்மளை தேடி வந்துட்டாரு. இன்னும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க இல்லையா. சோ இழந்து அவரோட மிஷனே என்ன, அந்த ஒரு ஆட்டுக்குட்டி பின்னாடி இழந்து போனது தேடவும் அதை ரட்சிக்கவும். எதுல இருந்து? பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து. என்னத்தை இழந்தார்? அவரோட இதுதான். அவர் தான் சிருஷ்டிக்கார், அவர் தான் சிருஷ்டிக்க உண்டு பண்ணினார். ஆதாம் ஏவாள அவர் தானே படைச்சாரு. ஆனா பிசாசானது திருடிக்கிட்டான் இல்லையா. அப்ப அவருடையது யாருடையதான் மாறிட்டு பிசாசனுக்கு சொந்தமா மாறிட்டு. அப்ப அவருடையத அவர் இழந்துட்டாரு. அதை தேடவும் மனு குலத்தை படைச்சாரு. மனு குலத்தை பிசாசு திருடிக்கிட்டான், மனுஷன் விட்டு கொடுத்துட்டான். ஒருத்தனோட பாவத்தினால அந்த மனு குலம் ஃபுல்லா சாபத்துக்குள்ளே பாவத்துக்குள்ளே வந்துடுச்சு. அப்ப அதை இழந்ததை தன்னுடைய யாரு தேடுவாங்க? இழந்ததுன்னா என்ன? இப்ப உங்களுக்கு ஏதோ ஒண்ணு வச்சிருக்கீங்க, இழந்துட்டீங்கன்னா அதுக்கு தேடி கண்டுபிடிப்பீங்களா? அது பணமா இருக்கலாம், வாட்சா இருக்கலாம், எனிதிங் இல்லையா. அது தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தூக்கம் வராது தானே. சின்ன பசங்களை பாருங்க, அந்த ஒரு பென்சில் இருக்கு, அதுதான் இது தேடும். அந்த ஒரு பென்சிலுக்காக தேடுங்க. சாதாரண ஒரு பென்சில், சாதாரண ஒரு வாட்ச், சாதாரண ஒரு ட்ரெஸ் நம்ம தேடுறோம். அப்போ அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராத மாதிரி இழந்து போனதை தேடி வந்து அதை மீட்டு எடுத்து அதை ரட்சிக்கிற வரைக்கும் இயேசு போயவே இல்லை. ஆமீன். போயவும் மாட்டார். ஆமீன். சோ இன்னைக்கு உங்க குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படல அப்படிங்கிறச்சே ஏசப்பா அந்த ஒரு ஆட்டுக்குட்டி தொடர்ந்து போயிருக்கும். ஆனா நீங்க அதை தேடி வந்திருப்பீங்க, அதை மீட்டு எடுப்பீங்க, ரட்சிப்பீங்க. ஆமீன். விசுவாசத்தோட அறிக்கை இருங்க. இந்த பைபிள் ஸ்டடி தான் இருந்தாலும் ஆவியானவர் சொல்றதை சொல்ல வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. இன்னைக்கு ஆண்டவர் யாருக்கும் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஒண்ணு இழந்திருக்கே, அது இன்னும் மனம் திரும்பலையே, இன்னும் வரலையே அப்படிங்கச்சு. இழந்து போனதை தேட தானப்பா வந்தீங்க, மீட்டெடுக்க ரட்சிக்க தானப்பா வந்தீங்க. வீட்டுக்கு விசுவாசத்தோட அறிக்கைடுங்க, நிச்சயமா தேவன் உதவி செய்வார். சோ மெசேஜ் பார்த்தோம், மிஷன் பார்த்தோம். அடுத்தது சாக்ரிஃபைஸ். மூணாவது சாக்ரிஃபைஸ். மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் செய்யப்பொழும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்டுக் கொள்ளாமல் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். சாக்ரிஃபைஸ் தான் என்னன்னா தியாகம் இல்லையா. நம்மளால இன்னைக்கு தியாகம் செய்ய முடியுதா? தூக்கத்தை தியாகம் செய்ய முடியுதா? ஃபாஸ்டிங் பிரேயர் போடுறோம், யாராவது வீட்டுல ஏதாவது சமைச்சு நல்ல வாசனை வருது, எப்படி இருக்கும், சாப்பிட கூட மாட்டோம், ஆனா டேஸ்ட் ருசி பார்த்துருவோம் மைண்ட் அளவுல. அது கூட நம்மளால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியலையே. ஆனா அவர் நமக்காக என்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு? தெய்வீக தன்மை ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தாரு நமக்காக. அந்த வசனம் மறுபடியும் வாசிக்க முடியுமாமா? அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் செய்யப்பொழும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்டுக் கொள்ளாமல் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஆமென். அதாவது அவர் தேவன் தானே. இப்ப நம்ம யாருக்கு ஊழியம் செய்யணும்? தேவனுக்கும் மனுஷனுக்கும். அப்ப அவர் தனக்கு ஊழியம் செய்யறதுக்காக வந்திருக்கலாமே. ஏன்னா நான் தேவன் குமாரன்பா, எனக்கு ஊழியம் செய்ய வாங்க இல்லையா. அவர் ஊழியம் அதாவது ஊழியம் கொள்ள வரல. அதாவது அவரை யாரும் சர்வ் பண்ண சொல்லல, அதுக்கு பதில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மற்றவங்களுக்காக தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, மனுஷங்களுக்கு ஊழியம் செய்யும்படி வந்தார். அதாவது கொள்ளுதல் அப்படின்னா நான் வாங்கிக்கிறது, செய்தல்னா நான் உங்களுக்கு செய்யறது. அப்போ நம்ம இன்னைக்கு யாருக்கு செய்யறோம்? தேவனுக்கும் மனுஷங்களுக்கு. இப்ப பாஸ்டர்ஸ் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுவீங்கல்ல, பாஸ்டர்னா 2 கொம்பு மடைக்கலாம் நான் எப்பவுமே சொல்லுவேன். அது ஒரு வார்த்தை, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வேலைக்காரன். வேலைக்காரன் அந்த வேலைக்காரன்னு சொல்றதே ஆட்டோமேட்டிக்கா அப்படின்ட்டு வரும். ஓ பாஸ்டர், பாஸ்டர் வழி விடு. நான் வேலைக்காரி யாருக்கு? தேவனுக்கு வேலைக்காரி, ஜனங்களுக்கு வேலைக்காரி. அப்ப என்ன, நானு எனக்கு நீங்க ஊழியம் செய்யுங்கிறதுக்கு வரக்கூடாது. நான் தேவனுக்கு ஊழியம் செய்யவும் ஜனங்களுக்கு வேலை செய்யவும் தான் ஒரு நல்ல மேம்பன், நல்ல ஒரு சாக்ரிஃபைஸ் செய்யறதோட ஒரு ஊழியரோட கடமை. அதுக்கு ரோல் மாடல் யாரு எக்ஸாக்ட் அப்படின்னா இயேசு மட்டும்தான். எல்லா ஊழியக்காரங்களும் சேர்த்து நான் சொல்றேன். யாருக்காவது எங்கேயாவது ஏதாவது ஒரு விதத்துல பெருமை வரலாம், கோபம் வரலாம், டயர்ட்னஸ் வரலாம். ஆனா இயேசு எந்த இடத்துலயும் கோபப்படல, பெருமைப்படல, டயர்ட் ஆகல, சோர்ந்து போகல. தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார், சாக்ரிஃபைஸ் பண்ணார்.
இல்லையா? தன் ஜீவனை கொடுத்தாரு, தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்தாரு. தான் தெய்வீக தன்மையில அந்த இடத்துல இருந்தாலும் அங்க இந்த மனுஷகுமாரனா வந்து அந்த தெய்வீக நான் யார் தெரியுமா அப்படின்னு நிஜமாவே அந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன். சப்போஸ் நீங்க யாருடைய நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய குடிக்காரன், நான் எப்படி பேசலாமா அப்படின்னு தப்பு. நான் யார் தெரியுமா இயேசு ஒரு நாள் சொல்லவே இல்லையே. அவரை வையப்படுச்சு பதில் வையல, மூஞ்சில எச்சத்து பறிச்சு அவர் எதுவுமே பண்ணல, அடிச்சு நோக்கி நாங்க பதில் பேசல. அப்ப என்ன பண்ணாரு? தியாகம் தான் செஞ்சாரு. எதுக்காக? அந்த ஒரு ஆட்டுக்குட்டி இல்ல, அந்த ஒரு ஆட்டுக்குட்டி தான் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியா சேர்ந்து நீங்க நம்ம சேர்ந்துருக்கோம். அப்ப அந்த ஒரு ஆட்டுக்குட்டி தான் நம்மளோட மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும். லார்ட் ஜீசஸ் சர்ச்சோட மிஷனே அதுதான். மிஷன் என்ன? மத்தேயு 28 பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால நீங்க சீஷர்களானதை போல மத்தவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சீஷர்களாக புறப்பட்டு போய் சீஷர்களாகுங்க. அதோட விஷன் என்ன? நுழைந்து போன இந்த லூக்கா 19 படி ஒரு ஆட்டுக்குட்டி தேடல், ஒரு ஆட்டுக்குட்டி மேட்டர்ஸ். ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியா சேர்ந்துதான் ஒரு மந்தையே ஆகும் இல்லையா? எடுத்த உடனே மந்தை ஆகாது. ஒரு ஆட்டுக்குட்டியா சேரதான் ஒரு மந்தை வரும் இல்லையா? சோ இந்த இடத்துல நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இதெல்லாம் ஏன் தெரியுமா நம்ம பார்க்கணும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இயேசுவோட இந்த சுபாவங்களை எதுக்காக நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம்? சொல்லுங்க யாராவது. எக்ஸாக்ட்லி. இயேசு எதுக்காக இந்த பூமியில வந்து இதெல்லாம் செஞ்சு காமிச்சாருன்னா, அப்பா நான் மனுஷன் நல்லா முடியாதுன்னு சொல்லல, நான் தேவன் தான். அதே நேரத்துல மனுஷகுமாரன் நாம வந்தேன், தேவகுமாரன் தான். மனுஷகுமாரன் வாழ்ந்து காமிச்சிருக்கேன், என்னால முடியும். ஏன்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால எல்லாம் எப்படி செய்ய எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துறாரு. அப்ப என்னால முடியும்னா என்னை விசுவாசிகளாக உங்களாலையும் முடியும். என்னை விட இன்னும் அதிக அற்புத அடையாளங்கள் செய்வீங்கன்னு அவர் சொல்றாரு இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு நல்ல மாஸ்டர்ல. சில பேர் யோசிச்சு பாருங்க, டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் எல்லாருமே சொல்றோம் நம்ம வந்து 10 தெரிஞ்சிருக்கோம்னா நம்ம 9 சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு இல்ல. அந்த ஒண்ணு நம்ம ஏன் அப்பதான் நான் டீச்சரா இருக்க முடியும். கான்செப்ட் புரியுதா? ஆனா இயேசு எப்படி தெரியுமா? 10 இல்ல, எல்லாமே நான் சொல்லி கொடுத்துறேன். ஏன்? நீ ஒரு நல்ல டீச்சராவா. அப்ப அவரோட சுபாவத்தை பிரதிபலிக்கிறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் தியானிக்கணும். என் தேவன் யாருன்னு தெரியணும், என் தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நான் பரிசுத்தமா வாழ, அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டோம். அப்ப இயேசுவை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான நோக்கம் என்ன? பைபிள் எதுக்காக நம்ம படிக்கிறோம்? என் தேவன் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்கிட்ட என்ன விரும்புறாரு. அப்ப அவரோட சுபாவங்கள் என்னவா இருக்கும், அது என் சுபாவமா மாறணும். ஆமீன். இது வரைக்கும் புரிஞ்ச ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம வந்து நேம்ஸ் பார்த்தோம், ஐஎம்ஓ இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது இப்போ அவரோட மிஷன் அண்ட் காஸ்பல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மிஷன் அண்ட் காஸ்பல்ல 3 பார்த்துருக்கோம். மெசேஜ் என்ன மெசேஜ்? நான் மனதிருங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. மிஷன் என்ன? ஆமென். சாக்ரிஃபைஸ் என்ன? தன் ஜீவனை கொடுத்தார். அப்போ நான் எனக்கு இவங்க செய்யணும் அப்படின்னு சேவை, சிம்பிள் தமிழ் என்ன தெரியுமா? சேவை வாங்கிக்கிறதுக்கு வரல, சேவை செய்ய வந்தார். To not receive the service, to serve others. இதுதான் தன் ஜீவனையே கூட. அடுத்தது கடைசியா ரெசரக்ஷனுக்கான பர்பஸ். அவர் உயிர் தெழுந்தார்ல, அதுக்கு ஒரு அர்த்தம். எதுக்காக அவர் ஏன் மரித்தாரு, ஏன் உயிரோட எழுதாரு, அதுதான் பார்க்க போறோம். என்னோட கூட லூக்கா 24 46 47. லூக்கா 24 46 47. Luke chapter 24 verse 46 and 47. எழுந்திருக்கிறவர்க்கு கிறிஸ்து பாடுபடும் 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்து வேலியதாய் இருந்து அன்றியும் மனத்திலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. என்னமா எழுதியிருக்கிறபடி ப்ராஃபஸி நம்ம பழைய ஏற்பாட்டை போட்டுக்கோன்னா உயிர்த்தெழுதல் எத்தனை இடங்களை நம்ம படிச்சிருக்கோம். அந்த உயிர்த்தெழுதல் யாரை குறிக்குதுன்னா சதுசேயர் பரிசேயர். ஒரு சிலர் என்ன ஒத்துக்க மாட்டாங்க. யார் ஒத்துக்க மாட்டாங்க உயிர்த்தெழுதலை? சதுசேயர் ஒத்துக்க மாட்டாங்க, பரிசேயர் ஒத்துப்பாங்க. அந்த உயிர்த்தெழுதல் இயேசுனாலதான் நடக்கும்னு சில பேர் ஒத்துக்கல. அவங்களுக்கு மெசியா வருவாருன்னு தெரியுது, ஆனா அந்த மெசியா இயேசு கிறிஸ்து தான் அவங்களுக்கு தெரியல.
அதனாலதான் யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இல்லையா? அதனாலதான் அதுவும் எப்படி தீமையை நன்மைக்கு எதுவா மாத்திர தேவன் யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதனால, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை புறக்கணிச்சதுனால நம்ம எல்லாரும் புறஜாதி. we are not born என்ன சொல்றது இல்லையா? நம்ம எல்லாரும் புறஜாதியாக இருந்து எவர் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவர் நாமத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினால பாவம் கழுவப்படுதலுக்கு ஒப்பு கொடுத்து அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் யாரோட தேவனோட பிள்ளைகளா மாறிடுமா? அப்போ இந்த ஒரு பிள்ளைகளா மாறுச்சு இந்த ரெசரக்ஷன் மேட்டர்ஸ் எல்லாம் என்ன? அவர் மரித்தார். எதுக்காக? என் மேல உங்க மேல விழுந்த பாவம். நம்ம போன வாட்டியும் பார்த்தோம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப அந்த பாவத்தின் சம்பளம் மரணம்னு நம்ம இன்னைக்கு செத்தாக்க நரகத்துக்கு போயிடுவோம். அப்ப அந்த நரகத்துக்கு போகாதபடி எல்லாரும் செத்து போகும். ஆனா செத்தா நரகத்துக்கு போக கூடாது. செத்ததுக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்கு, அது நித்திய ஜீவனை போய் அடையணும். அப்ப அதுக்காக இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்ப ஏற்றுக்கொள்ளச்சே நம்ம பாவங்களுக்காக அவர் மரித்தார். மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். என்னன்னு? பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் நான் ஜெயிச்சதை போல நீங்களும் ஜெயிக்க முடியும். அதனாலதான் ஞானஸ்நானம் எடுக்கச்சே நம்ம பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுடன் கூட உயிரோடு எழுதுவோம். அந்த இதுலதான் நம்ம அவரோட பிள்ளைங்களா மாறணும். ஞானஸ்நானம் எடுத்ததுனால நமக்கு ரட்சிப்பு வந்துடாது. ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் ஸ்நானம் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். என்ன? நான் பாவி, எனக்கு ரட்சகர் வேணும், அவர் இயேசு மட்டும்தான். அதை எடுத்து அதை ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. அப்புறம் பைபிள் ரீடிங் படிச்சு நமக்கு ஆகாது. நம்ம யோவான படிச்சோம்ல, அப்ப அவர் வார்த்தை நமக்குள்ள நிற்கணும், அவர் நமக்குள்ள இருக்கணும். நான் அவருக்குள்ள நிலைச்சிருக்கச்சேதான் கனி கொடுக்க முடியும், மிகுந்த கனி கொடுக்க முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்ப இந்த இடத்துல அந்த ரிசரக்ஷன் பத்தி என்ன எழுதப்பட்டிருக்கிறபடியே இது ஆயிற்று. எதற்காக அது ஆயிற்று? கடைசி 2 லைன் வாசிக்கணும். 47. அன்றையும் மனத்திற்கு பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அதனால என்ன? மனம் திரும்புதல். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த மெசேஜ்ல என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு. அப்ப அவர் உயிரோட எழுதாதான் மனம் திரும்புங்கள், நான் பரலோகத்துக்கு போறேன், அப்ப பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, நான் மறுபடியும் மீண்டும் வரப்போகிறேன், அப்ப பரலோக ராஜ்யம் மிக சமீபமா இருக்கு, நீங்க வரணும்னாக்க மனம் திரும்பணும். அப்ப நீங்க பாவத்துக்கு மறித்து உயிரோட எழுதணும். அந்த ரெசரக்ஷன் இருக்கு. அப்படி நீங்க இந்த இடத்துல அவர் வருகைக்கு முன்னாடி நம்ம உயிர் போனாலும் அவர் வரும்போது, அவரோட 2ஆம் வருகையும் போது நம்ம அவரோட கூட உயிரோட எழுந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவோம். இதுதான் ரெசரக்ஷனுக்கான பர்பஸ். அப்ப இப்ப புரியுதுல அவரையே உயிரோட எழுந்து காமிச்சாருன்னு. சில பேருக்கு தோணும்ல, உங்களுக்கு இப்படி தோணி இருக்கா? அவர் மனுஷாரு, அவர் தான் அப்படியே எழுதிட்டு 3ஆம் நாளே தேவை அப்படியே நான் எழுதிட்டேன் அப்படின்னு போயிருக்கலாம்ல. ஆனா அந்த காலத்துல எப்படியா அந்த லாசருவோட மரணம் போது நீங்க படிச்சு பாருங்க, வசனத்துல இருக்கும். அந்த காலத்துல அவங்க மறித்து 4 நாள் வரைக்கும் எப்படியாவது சில பேர் உயிர் கூட வந்துடலாங்கிற ஒரு காரியம் இருக்குமா 3 நாள் வரைக்கும். அதனாலதான் 3 நாள் கழிச்சு போய் லாசருவை எழுதுறாரு. என்ன? இது தேவனாலதான். ஏன்னா அதுக்கப்புறம் வராராம், எப்படியாவது உயிர் அடைச்சிருவாங்களோ ஏதோ ஒரு இதுல அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல அதேதான் கான்செப்ட். 3 நாள் உள்ள இருந்துட்டாரு. உள்ள இருந்து சும்மா இருந்தாரா? பாதாக்க போய் என்ன பண்ணாரு? கீழ் பாதாளத்துக்கு போயிட்டு மேல் பாதாளத்துக்கு போயிட்டு எல்லா பரிசுத்தவான்களுக்கும் போய் சுவிசேஷம் சொன்னாரு, அவரோட கூட்டி சென்றாரு. அப்படிதான் இன்னைக்கும் ஆண்டவராக இயேசுக்கு உயிரோட இருந்ததுனால பாவத்துக்கு நம்ம மறித்துட்டோம். ஒரு நாள் அப்போது நம்ம உயிரோட போகதான் போகிறோம். அது அவர் நம்ம மரணம் முந்தி கொண்டாலும் சரி, அவர் வருகையானாலும் சரி. ஆமென். இந்த 4 எழுதிக்கிட்டீங்களா? அடுத்தது ஒரு சொல்லிட்டு நான் முடிச்சிருந்தேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது எப்படி, அதோட பண்ணிட்டு முடிச்சேன். சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம்ப்பா. நான் இயேசுவை ஏற்றுக்கணும்னா என்ன பண்ணணும்னு இருக்குல்ல, இதெல்லாம் நான் நம்புறேன். இயேசுவை நான் நம்புறேன், இயேசு தேவன்னு நம்புறேன், இயேசு மனுஷகுமாரனா வந்தாரு நம்புறேன், அவர் ரத்தம் சிந்தி என் பாவத்தை மீட்டெடுக்கிறாரு நம்புறேன், அவர் தான் ரட்சகர்னு நம்புறேன். அவரை நான் எப்படி அக்செப்ட் பண்ணணும்? என் வாழ்க்கையில இயேசு வேணும்னா நான் என்ன பண்ணணும்? முதல்ல என்னமா, நம்மள ஒரு பாவின்னு நம்ம உணரணும். நம்ம எல்லாருமே, நீங்க சங்கீதம் 51 படிக்கச்சு, என் தாய் இந்த பாவத்தை கர்ப்பத்தில் உற்பத்திதான் கொடுக்கும் அப்படின்னா என்ன? ஒரு அம்மா அப்பா பிள்ளை பெற்றெடுத்தா அது பாவம் இல்ல. எல்லாருக்குள்ளயும் ஆதாம்ல ஏவாள்ல ஆரம்பிச்ச பாவம் எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் வந்துடுச்சா? அப்போ ஒரு மனுஷனுடைய, போன வாரம் பார்த்தோம், ஒரு மனுஷனுடைய பாவத்தினால தப்புனால உலகம் முழுசும் பாவத்துக்கு போச்சு. ஒரு மனுஷனோட கீழ்ப்படிதல்னால நமக்கு ரட்சிப்பு வந்தது.
முதல் ஆதாம் யாரு? அவனால பாவம் வந்தது. இரண்டாம் ஆதாம் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய கீழ்ப்படிதல்னால நமக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைச்சது. சோ நம்மள பாவின்னு ஒத்துக்கிட்டு எனக்கு ஒரு விடுதலை வேணும். அந்த பாவம் எதுவா? சில பேரு பெரிய பெரிய பாவங்களை தான் பாவம் நினைப்பாங்க. நார்மலா எத்தனை பேருக்கு நிலைமை உண்டு? கையில வந்து வாட்சிருக்கோம், நம்ம ஒரு 2 நாளைக்கு போயிட்டே இருக்கணும், கால் பண்ணிட்டு ஆன் த வே, அப்பதான் வீட்லயே இருக்கும், ஏழு மூடிட்டு இருக்கோம். ஆன் த வேங்கிறது நான் படி இறங்கத்துல ஆரம்பிச்சு அவங்க கிட்ட போய் சேர்ற வரைக்கும் ஆன் த வே தான். உள்ளதுன்னும் இல்லதை இல்லைன்னு சொல்லுவோம். மிஞ்சினது கர்த்தருடையது. கதவை பூட்டிக்கிட்டே இருந்துச்சு, ஆன் த வே அப்படிங்கிறது பொய்தானே? ஏசப்பா பார்வையில சின்ன பொய்யும் பாவம் தான், கொலையும் வேசித்தனமும் பாவம் தான். ஏசப்பா பார்வையில தலைவலியும் நோய் தான், கேன்சரும் டியூமரஸும் நோய் தான். இதையும் அவரால் சுகப்படுத்த முடியும், அதையும் சுகப்படுத்த முடியும். இந்த பாவத்தையும் மன்னிக்க முடியும், அந்த பாவத்தையும் மன்னிக்க முடியும். ஆனா எப்போ? நம்ம மனம் திரும்பி கேட்கறச்சு. ஓகேவா? சரி, இப்போ என்னோட கூட யோவான் 1:12. யோவான் 1:12. John 1 chapter verse. Chapter 1 verse 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. ஜான் சாப்டர் 1 verse 12. அதாவது இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி ஏத்துக்கணும்னா, நான் பாவின்னு உணரணும், எனக்கு அவர் வேணும்னு உணரணும், அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருடைய நாமத்து பேர்ல நான் விசுவாசம் கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளச்சு. இயேசுங்கிற நாமத்தை ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளச்சு. அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அவர் என்ன கொடுக்கிறாரு? அதிகாரம் கொடுக்கிறாரு. சிம்பிள்ல, நான் பாவிதான்ப்பா, என்ன பாவமா வேணாலும் இருக்கட்டும், நான் பாவிதான். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்குமே. இனி நான் பாவம் செய்யாம இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்களை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிறேன், உங்க பிள்ளையா நான் வரேன், நீங்க தான் என் தேவன், என் தகப்பன். அப்ப அவரோட நாமத்து மேல விசுவாசத்தை கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளச்சு. இயேசுவின் ரத்தத்தால் நம்ம பாவம் மன்னிக்கப்படுது, அவர் நாமத்துல நமக்கு ரட்சிப்பு வருது. அவருடைய சொந்த பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அத்தாரிட்டி கொடுக்கிறாரு, பவர் கொடுக்கிறாரு, அதிகாரம் கொடுக்கிறாரு. அப்போ நான் முதல்ல இயேசு ஏற்றுக்கொள்ள நான் பாவின்னு தெரியணும். இந்த பாவத்திலேருந்து விடுதலையாக, இந்த பாவிய விடுதலையாக இயேசு வேணும்னு தெரியணும். அவர் நாமம், அவர் ரத்தம், அந்த வார்த்தை. கரெக்டா? அடுத்தது என்னோட கூட மத்தேயு 1:21-23. என்னவா? இயேசுவோட பிறப்பு மத்தேயு 1:21-23. அவர் ஒரு குமாரனை பெறுவார். இயேசுனா என்ன? ரட்சகர்னு அர்த்தம். சோ நம்மள பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், நோய் நொடியிலிருந்தும், மரணத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், கடன்ல இருந்தும், எல்லாத்திலிருந்தும் விடுதலையாக்கி, பயத்திலிருந்து, பிசாசின் குடியிலிருந்து விடுதலையாக்கி நம்மள ரட்சிக்க ஒரு ரட்சகர் வந்திருக்கார். அவர் பேர் என்ன? இயேசு. பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, இயேசுவோட பிறப்பு, ஜீசஸ் பர்த் அப்படின்னு போட்டுக்கோங்க. மத்தேயு சாப்டர் 1 verse 21-23 பிராக்கெட்ல இயேசுவின் பிறப்பு, ஜீசஸ் பர்த். அப்போ நான் ஏற்றுக்கொள்ளணும்னா அந்த இயேசுங்கிற நாமத்தை ஏற்றுக்கொள்றதுக்கான வசனங்கள், இயேசுங்கிற நாமத்தை ஏற்றுக்கொள்றதுக்கான வசனங்களை தான் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது யோவான் 3:16. ஜான் சாப்டர் 3:16. யோவான் 3:16. ஜான் சாப்டர் 3:16. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தேவன் எதுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரு? இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க யாரும் கெட்டு போய் நரகத்துக்கு போயிடக்கூடாது. நம்மள அவர் படைத்த நோக்கமே என்ன? ஆதியாகமத்துல பார்த்தாக்க போட்டிருக்கோம், மனுஷனையும் உருவாக்கி பக்தி உள்ள சந்ததிகளை பெற்றெடுங்க. என்ன சில பேர்லாம் கேட்டாங்க ஒரு வாட்டி, பொம்பளைன்னா என்ன பிள்ளை பத்து போடுற மிஷினா அப்படின்னாங்க.
சில பொம்பளை எல்லாம் பிள்ளை பெத்து போடுற மிஷின் இல்ல. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கணவன் மனைவி இணைந்து பிள்ளைகளை பெத்தெடுக்கிறது எதுக்காகவா? யாரு கேட்டாலும் எதுக்கு உனக்கு பிள்ளை வேணும்னா பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். அதுக்குதான் அந்த கான்செப்டை உருவாக்கினார். யோசிச்சு பாருங்களேன். எதுக்கு நான் எப்பவும் சொல்லுவேன், சின்ன குழந்தையா ஆதாம படைச்சிருக்கலாம், ஆதாம் ஏவாள அண்ணன் தங்கையா படைச்சிருக்கலாம், இல்ல தாத்தா பாட்டியா படைச்சிருக்கலாம். ஏன் ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமா ஒரு யூத்தா ஏன் படைச்சாரு? ஒரு கணவன் ஒரு மனைவி. இந்த இடத்துல ட்ரினிட்டியோட ஒரு ஆஸ்பெக்ட் லேசர் டச் பண்ணி, இப்ப இன்னைக்கு அதுக்கான இது இல்ல, ஜஸ்ட் ஆவியான உணர்த்ததுனால பிதா குமாரன் பரிசுத்தாவியார் 3 பேரா? கணவன் மனைவி பிள்ளைகள் 3 பேரா? பரலோக ராஜ்யம் பூலோக ராஜ்யம் ரெண்டும் இணையச்சு தேவனாக மகிழ்ச்சி. அதுதான் கான்செப்ட். புரியுதா நான் சொல்றது? அப்போ கணவன் ஏன் மனைவிக்கு தலையா இருக்கிறாரு? ஏன் கர்த்தருக்குள்ள கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்து இருக்கணும்? அந்த பிள்ளைகள் ஏன் அந்த இடத்துல பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும்? இந்த 3 இணையத்துக்கான நோக்கம் என்ன? பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த. பரலோக ராஜ்யம் பூலோகத்துல ரெண்டும் இணைஞ்சு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் கொண்டு போகப்படணும். அப்ப இந்த இடத்துல அவரோட கடவுளோட அன்பு எப்படி இருக்கு, தேவனோட அன்பு எப்படி இருக்குன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் கொடுக்கிறாரு. எதுக்கு? இந்த மனுக்குலத்தை நான் படைச்சேன், எல்லாம் பாவத்துக்கு விட்டு போட்டாச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம், இவங்க மரணம் செய்தா நரகத்துக்கு தான் போகணும். நான் நரகத்தை இவங்களுக்காக நான் படைக்கல, நரகத்தை உண்டாக்கினது எதுக்காக? சாத்தானுக்காக, அவன் கூட்டத்துக்காக. ஆனா எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம பரலோகம் போகிறோமோ, சாத்தான் வழியில போறவங்க ஏற்றுக்கொண்டு எங்க போவாங்க? நரகத்துக்கு. மனுஷனுக்காக நரகத்தை தேவன் உண்டாக்கவே இல்லை, சாத்தானுக்கும் அவன் தூதனுக்காக தான். ஆனா சாய்ஸ் கொடுக்கிறாரு நம்ம கிட்ட. இயேசுவை ஏற்றுக்கொள்றியா, சாத்தானோட வழிக்கு போறியா, உலகத்தின் வழிக்கு போறியா, தேவனோட வழி? உலகத்துக்கும் தேவனுடைய வழிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா உலகத்தின் மேல இவ்வளவு அன்பு கொண்டு, ஏன்னா உலகக்குள்ள பாவத்தில் இருக்கு. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கு. அப்ப அந்த ஒரே பேரான குமாரனை கொடுத்தது நம்ம பாவத்துல விழுந்து நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நம்மளை மீட்டெடுக்கவும் விடுதலையாக்கி நித்திய ஜீவனை கொடுத்துதான். அப்ப அவர் எதுக்காக? இதுதான் தெய்வீக அன்பு, தேவனுடைய அன்பு. ஃபாதர்ஸ் லவ் போட்டுக்கோங்க, லார்ட் ஃபாதர்ஸ் லவ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்ப நான் எதுக்காக இயேசு ஏத்துக்கணும்? ஒரு தகப்பனோட அன்பு இவ்வளவு இருக்குது, அப்ப அந்த அன்பை விட்டு நான் தூரம் போக முடியுமா? அதனால எனக்கு இயேசு வேணும். அதுக்கு முன்னாடி எதுக்கு? அவர் பிறந்ததே என் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி என்ன நித்திய ஜீவன் அடைய வைக்கதானே, அதுக்கு எனக்கு இயேசு வேணும். சரி, அடுத்தது நம்ம மார்க் 3:14. மார்க் சாப்டர் 3 verse 14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆமீன். இயேசுவை நான் எதுக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளணும் வச்சு நம்ம பார்த்தோம். யோவான் 1:12 பார்த்துட்டோம். அவர் நாமத்தை விசுவாசிக்கணும், அவர் ரத்தத்தினால பாவம் கழுவப்படணும், அப்ப சொந்த பிள்ளைகளா மாறிடும். சொந்த பிள்ளையா மாறினதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு நமக்கு தெரியுது. மத்தேயுல பாக்குறோம், அவர் பிறப்பு என்ன, இயேசு நாமத்தினால நமக்கு ரட்சிப்புன்னு. அடுத்தது பிதாவோட அன்பு என்ன, இந்த அன்பை விட்டு நம்ம தூரம் போக கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்றுக்கொண்டோம். சரி, ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கிறாராம்? சீஷர்களா கால் பண்றாரு. அதாவது என்னை பின்பற்றி, அவருடைய அந்த வார்த்தையை பின்பற்றி நடக்கிறச்சே அவர் என்னென்னலாம் செஞ்சாரோ அந்த, இப்ப நீங்க ஒரு சின்ன பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க, அப்ப நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறச்சே அந்த பிள்ளைங்க அதை கத்துப்பாங்கல்ல. கேன் பி எனி லெசன், எனி லாங்குவேஜ், எனி லெசன், எனி டாபிக். அப்போ ஏன் அதுக்கு நீங்க ஒரு ஸ்பெசிபிக், ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் டீச்சர் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பாங்க, மேத்ஸ் இருப்பாங்க. அப்ப அதுல நீங்க தேறி இருக்கச்சு நீங்க தேறினதை போல அந்த ஸ்டூடெண்ட் தேரணும் இல்லையா? அப்ப அவர் தேவ குமாரனாக இருந்து மனுஷ குமாரனா அவர் என்னென்னலாம் செஞ்சாரோ, பரலோக ராஜ்யம் கட்டும்படியாக என்ன செஞ்சாரோ அதே போல நம்மளையும் பரலோக ராஜ்யம் கட்டும்படியாகவும் பாவத்துல, சாபத்துல, வியாதியில, பிசாசின் குடியில இருக்கிறவங்களை விடுதலையாக்கும்படிதான் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அழைக்கிறார். இன்னைக்கும் இயேசு உங்களை அழைக்கிறார். பரலோக ராஜ்யம் கட்டுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? சீஷர் ஆகிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? சரி,
அடுத்த வாரம் சீஷரா இருந்தா என்னென்னலாம் பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு. ஸோ நம்ம ஒரு கோத்ரூ பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் யாவே அப்படின்றது பார்த்தோம். என்ன அப்படின்னா யாவேன்னு வரும்போது அது தேவனோட நாமமா இருக்கு, பிதாவோட நாமமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த யாவேன்ற பேர் வரும்போது அதுல அந்த பபுள்ஸ் இல்லையா, யாவோட ஸ்பெல்லிங் என்ன? YAHWEH. அதுல ஏவும் ஈயும் இல்லாம நம்மளால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுமா? அப்ப எப்படி இருக்கு? இப்படிதான் இருக்குல்ல. எங்களோட சர்னிலோ பைரவோ ஓகேவா, அடி முடிச்சா அவங்க அதை ப்ரொனவுன்ஸ். அப்பனா அது என்ன வெறும் காற்று, மூச்சு காட்டுதான். அப்பதான் எங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நம்மளோட அம்மா சொன்ன மாதிரி அந்த மூச்சு எடுக்கிற ஒரு இதுவும் நம்ம என்னவா நம்ம பிதாவை வந்து நம்ம ஞாபகம் சொல்றோம். சோ அதுதான் யாவைன்றது நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு அந்த ஆல்ரெடி நம்ம வந்து 2 அயான் பார்த்துருந்தோம். இன்னைக்கு மத்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். மொத்தம் 7 பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் அவர் நல்ல மீட்பனா இருக்காரு, அவரே திராட்சை கொடியா இருக்கிறாரு, அவரே வாசலா இருக்கிறாரு, அவரே இஸ் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், உயிர் தெழுதலும் ஜீவனா இருக்கிறாரு. இதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? சோ இன்னைக்கு மொத்தம் 4 பார்த்தோம். அதை தாண்டி ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா என்னன்னா ஆதியும் அந்தமுமா இருக்கிறாருன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு இயேசுவோட பணியும் சுவிசேஷத்தோட சில பல பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அவரோட பிரசங்கம் என்ன, இயேசு இங்க வந்துட்டு என்ன ப்ரீச் பண்ணாருன்றதை நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல யார் பண்ணிருப்பா? பழைய ஏற்பாட்டுல மனம் திரும்புங்க, அது இது ஓல்ட் பழைய ஏற்பாட்டுல மனம் திரும்புகள். நோவா பா அழிவு வந்துருச்சுப்பா, எல்லாரும் மனம் திரும்புங்கப்பா, எல்லாரும் அவரை பைத்தியக்கார மாதிரி பார்த்தாரு. சோ இன்னைக்கு நம்ம நோவாக்களாக எழுதணும், யோவான் ஸ்நானகராக எழுதணும், இயேசுவோட பணியை நம்ம வந்து தொடர்ந்து கொள்ளணும். ஆமா சொல்றது போல அதே மாதிரி அவரோட பணி என்னன்றது லூக் 19:10 நம்ம பார்த்தோம். இது இழந்து போனதை, அது வந்து டு சீக் அண்ட் சேவ் தி லாஸ்ட், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் அவர் வந்திருக்கிறாரு. ஓகே, அந்த ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஒரு ஆட்டுக்குட்டியில நானும் இருந்திருக்கப்பா, அந்த முரட்டாட்டு ஆட்டுக்குட்டி நானும் இருந்திருக்கேன். அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் ஒரு வகையில இருந்திருக்கோம். ஏசப்பா நம்மள அவன் பக்கம் திருப்பினது போல நம்ம அவரோட பணியா கலவி போய் எந்தெந்த ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போயிருக்கோ தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ சில டைம் நம்ம ரோட்ல போகும்போது தொலைஞ்சு அவங்க வருவாங்க, நம்ம அவங்களை கொண்டு போய் சேர்ப்போம். இல்லை இங்க நம்ம போய் தேடணுமா, தொலைஞ்சு போனதை நம்ம போய் தேடி கரெக்டான இடத்துக்கு போய் சேர்க்கணும். அது நெக்ஸ்ட் அவரோட தியாகம், சாக்ரிஃபைஸ் என்னன்னு அவரு காலம் அப்படி சொல்லல, அவர் காலம் அவர் ஊழியர் செஞ்சாரு, அது போலதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் அவரு ஊழியர் இருந்தாரு எதுக்காக? நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும்படிக்கு, நம்மள மீட்டெடுக்கும்படிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க நெருப்புல விழுந்துட்டே இருக்காங்க, அவரை பார்த்துட்டேவா இருக்கும், ஏதாச்சும் பண்ணுவாங்க காப்பாத்துறதுக்காக. அந்த மாதிரி நெருப்புல விழ வேண்டிய நம்மள மீட்டெடுக்கிறதுக்காக இயேசுப்பா வந்தாரு. ஆமென். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏசப்பா எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து, சொல்ல போனா என்னை காட்டிலும் நீங்க அதிகமா செய்வீங்கன்னு சொல்றாரு. டீச்சர்களை பார்த்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நம்மள ஒரு பெட்டர் வெர்ஷனா, ஒரு பெட்டர் ஊழியக்காரனா அவர் நம்மள ஆக்குறாரு. ஆமென். அடுத்து எதுக்காக ஏசப்பா நம்ம அக்செப்ட் பண்ணோன்றது, ஃபர்ஸ்ட் நம்ம ஏசப்பா அக்செப்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்ன்றது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்ம பாவிகள்னு நம்ம ஒத்துக்கொள்ளணும். நம்ம சர்ச்சுக்கு போறதுனாலயோ, இல்ல நம்ம பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்றதுனாலயோ, இல்ல நான் வந்து பரம்பரையா நம்ம கிறிஸ்துவர்கள்னாலயோ நம்மளுக்கு ரட்சிப்பு கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் பாவி, அதுக்கடுத்து நான் இயேசுவை நம்பணும். செகண்ட் பாயிண்ட் தான் யோவான் 1:12 பார்த்தோம். இயேசுவோட நாமத்துல நம்ம விசுவாசம் கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டோம்னா நம்மளுக்கு பாவ மன்னிப்பு இருக்கு. சொல்ல போனா அவரோட பிள்ளைகளா நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆமென். நெக்ஸ்ட் 3வது பாயிண்ட், இயேசுவோட பிறப்பை பார்க்கணும். அவர் எதற்காக வந்தாரு? நம்மளுக்கு பாவத்துல இருந்து நீக்கி அவரை மேல கொண்டு போய் சேர்க்கிறது. 4வது சிஸ்டர் சொன்னது போல ஃபாதர் யோவான் 3:14. அது அந்த ஒரு வசனம் போதும். இயேசுவோட நோக்கம் என்னது நமக்கு தெரியும். அவரோட ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு கொடுத்தாரு. எதுக்கு? நம்மள வந்து நியாயம் தீர்க்கிறதுக்காக கூட கிடையாது, நம்மள மீட்டெடுக்க, நம்ம நித்திய ஜீவன் அடைவது. நெக்ஸ்ட் கடைசி நம்ம பார்த்தது என்னன்னா, அவரை இயேசு கிறிஸ்துவ நம்ம ரட்சகரா ஏற்றுக்கொண்டாலும்
நம்மள என்ன பண்றாரு, சீஷர் ஆக்குறாரு. ஆமே. அவதான் ஏசு அக்செப்ட் பண்ணிட்டியா, நீ பாட்டு போ, டெய்லி சர்ச்சில் அட்டண்டன்ஸ் கொடுன்னு சொல்ல கிளம்புமா. மத்திய 28 நீங்க புறப்பட்டு போய் அவரோட என்ன சொல்றது, கோ ப்ரீச், அவரோட நாமத்தை நம்ம அநேகத்துல பிரசங்கம் பண்ணணும், அவரை பத்தி சொல்லணும். பிரசங்கம்னா நம்ம உடனே ஒரு சபையை வைக்க அப்படி கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அப்படி ஆரம்பிச்சு கர்த்தர் அப்படிதான் ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி நம்ம பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன, டிசைபிளா இருந்தா நம்ம என்னென்ன பண்ணணும்ன்றது அடுத்த வாரம் நம்ம பார்க்கணும். ஆமே. இதை நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா நீங்க வந்து ஆலோசனை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்றைக்கும் ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனே, நீர் பெரியவர், நீர் பரிசுத்தரப்பா. இன்றைக்கு நாங்க தியானிக்கும் போது கூட ஆண்டவரே, நீர் உங்களை எவ்வளவாய் தாழ்த்தினீர்ன்றதை நாங்க பார்த்திருக்கிறோம் ஏசப்பா. You have humbled yourself ஏசப்பா. உங்களை நீங்க அவ்வளவா நீங்க தாழ்த்திருக்கிறீங்க. உங்களோட அந்த ஒரு அதிகாரத்தை எந்த இடத்தையும் நீங்க ஏசப்பா தவறா பயன்படுத்தவே இல்லை ஆண்டவரே ராஜா. அப்ப எந்த இடத்தையும் நீங்க மேட்டுமையாய் உண்மை காண்பிக்கவே இல்லை ஏசப்பா. இன்றைக்கு அப்பா எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை வரட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, உண்மையே நாங்க சார்ந்திருக்க எங்க ஒருத்தருக்கும் நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. உங்களை நீங்க இல்லாம நாங்க எதையும் செய்யக்கூடாது ஆண்டவரே ராஜா. எங்களை நாங்க தாழ்த்துக்கிறோம். எங்களை நாங்க தாழ்த்தாம ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும் பெருமை உள்ளவருக்கு நீங்க எதிர்த்து நிக்கிறீர் ஏசப்பா. இல்ல ஆண்டவரே, எங்களுக்குள்ள காணப்படுகிற பெருமை எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. நாங்க இந்த வேதம் வாசிக்கும் போது ஏசப்பா நீங்க யாருன்றத ஒரு நாளும் பார்க்கும் போது ஆண்டவரே ராஜா, எங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும் உங்க மேல ஆண்டவரே. உங்களை நாங்க வந்து பார்க்கணும், உங்க அண்டையில நாங்க வந்து சேரணும் அப்பா. அதுக்கு இந்த பூமியில நாங்க பரிசுத்தமாய் வாழ, எங்களோட ரட்சிப்பை காத்துக்கொள்ள, எங்களோட இருதயங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ராஜா. நம்மள ஒப்பு கொடுக்கலாமா கர்த்தர் இடத்துல, நம்மள ஒப்பு கொடுக்கலாமா? உண்மையே நான் நேசிப்பேன், உண்மையே நான் நேசிப்பேன், உண்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. சொல்லலாமா? நான் பின் திரும்பேனே. ஆமா ஏசப்பா, உங்களை பத்தி நாங்க தியானிக்க உமக்காக இன்னும் வைராக்கியமாய் நாங்க எழும்பணும் ராஜா. எங்களுடைய தூசியை நாங்க தட்டி விட்டு ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியம் இல்லாததையெல்லாம் விட்டு பாவத்தை வெறுத்து ஏசப்பா உமக்காக வைராக்கியமுள்ள ஜீவியத்தை வாழ நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எஸ்பெஷலி இந்த வாரம் முழுவதும் நாங்க இதை தியானித்துக் கொண்டே இருக்கணும் ராஜா. அப்பா, அடுத்த வாரம் நாங்க ஆண்டவரே கலந்து கொள்ளும் வரை ஏசப்பா சீஷர்களாய் ஆண்டவரே எங்களை உருவாக்க நீர் ஆயத்தமா இருக்கிறீங்க. இந்த வாரம் முழுவதும் எங்களை நீங்க சுத்திகரிங்க ராஜா. எங்களை சுத்திகரித்து அந்த சீஷர்களாக ஆகிறதுக்கான அப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. எங்களை தகுதிப்படுத்துங்க. நாங்க வேதத்துல இன்னும் உண்மையும் உத்தமமா இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக அப்பா. இன்றைக்கும் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. தேவைகள் எல்லாத்தையும் நீர் சந்திங்க. ஆவிக்குரிய தேவைகள், பூமிக்குரிய தேவைகள், மன ரீதியான தேவைகள் எல்லாத்தையும் நீர் சந்திங்க கர்த்தாவே. நீரே மெய்யான தேவன் என்பதற்காக சாட்சிகளா நாங்க இந்த பூமியில இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வாரம் நம்ம மீண்டும் எல்லாரும் சந்திப்போம்.